இட்ஸ் மண்டே. இன்றைக்கி ஓட்ஸ் கிச்சடி, சிக்கன் ரைஸ், ஹனி அண்ட் யோகர்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து நட்ஸ் அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் கிச்சடிக்கு உங்கள் கிட்டுக்கு தேவையான ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸை வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சீட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸை கிரைண்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஆனியன் அண்ட் கார்லிக் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் இப்போ வந்துட்டு ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டேற அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோம். இது வந்துட்டு என் திக்ஷுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பண்ணுறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே ஆனதும் ஒரே ஒரு டொமேட்டோ அது நல்லா மேஷர் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் பாவ் பாஜி மசாலா. இது இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா குக்கர் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதில் நான் வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு சால்ட்டு போட்டுட்டு இந்த ஓட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை குக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்துட்டு நம்ம ஒரு 1 to 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கீ சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு சிக்கன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றினேன். ஏன்னா சிக்கன்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் வரும். அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை சால்ட்டு போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை நான் வந்துட்டு சாட்டே பண்ணிக்க போகிறேன். சிக்கன் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி குக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்துட்டு சிக்கன் நல்லா சாட்டே ஆகிட்டு கிடைக்கும். ஸோ சிக்கனை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு சைடாக அப்படி ஒதுக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தேன். அந்த கார்லிக்கையும் வந்துட்டு சேர்த்துட்டு அப்புறமா டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் இது வந்துட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சிக்கன் மசாலா நமக்கு வந்துட்டு கிடச்சிடும். இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு வேணும்னா சால்ட்டையும் சேர்த்துட்டு வச்சுட்டோன்னா அவ்வளோதான், சிக்கன் ரைஸ் ரெடி. இது வந்து டோட்டலாகவே ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா இருக்குது ஸோ அந்த மசாலா சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம்.
ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி என் குழந்தைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த யோகட் கூட நான் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட் சேர்த்து அதில் வந்துட்டு சோக் பண்ண நட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட வந்து நான் சேர்த்துட்றேன். இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி மின்ட்டு போகாவும் எக் பிரியாணியும் தான் பண்ணலான்னு இருக்கேன். மின்ட்டு போகா வந்துட்டு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் வந்துட்டு கேஷ்யூ போட்டு ட்ரை பண்ணிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் கேஷ்யூ இல்லாமல் வந்துட்டு வெறும் மின்ட் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகா நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா, ஆயில் ஊற்றிட்டு மஸ்டர்ட் சீட்ஸ், கறி லீவ்ஸ் அண்ட் ஒரு தால் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மின்ட் லீவ்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லீவ்ஸையும் சேர்த்துட்டு போகாவை லைட்டாக ஒரு 1 மினிட் நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா சூப்பரான மின்ட்டு போகா வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக் பிரியாணி. இந்த எக் பிரியாணிக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ஊற்றிட்டு இது கூட வந்து நான் கார்லிக்கும் அண்ட் ஜிஞ்சரும் நல்லா கொஞ்சமாக இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு க்ரீன் சில்லி, ஒரு வெங்காயம், ஹாஃப் டொமேட்டோ. இந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். இதை நான் வந்துட்டு திக்ஷுக்குட்டிக்கு மட்டும்தான் பண்ணுறதுனால நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு யோகட் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து தம் பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன்றனால நான் ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஹாஃப் டன் குக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எக்கும் வந்துட்டு பாயில் பண்ணியிருந்தேன். நான் இவருக்கு வந்துட்டு 4 எக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது கூட வந்துட்டு ரைஸையும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கீ மட்டும் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இது மேலே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நீங்கள் ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ணணுன்னா நீங்கள் மின்ட் லீவ்ஸ் அண்ட் தனியா லீவ்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு தான் நான் வந்துட்டு குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஈஸியான எக் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம்.
இட்ஸ் வெனஸ்டே. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தால் பரோட்டா அண்ட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ். எக்கு போடாமல் வந்துட்டு கார்னை மட்டும் வச்சு நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு தால் வந்து நான் மூணு தால் தான் எடுத்திருக்கேன். மூணு தால் வந்துட்டு 1/4 கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சேர்த்து அதை வந்துட்டு ஒரு 1/2 hour to 45 minutes வந்துட்டு சோக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சின்ன வெங்காயம், கார்ன் இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த கார்ன் ஃப்ரைட் ரைஸ் கூட வந்துட்டு கேரட் இல்லை பீன்ஸு இல்லை எக்கு சேர்க்குறனாலும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வந்துட்டு ஆனியன் அண்ட் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு கார்ன், பாயில் பண்ண கார்ன் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுதுறதுனால எல்லாமே லேட் ஆகிடுச்சு. ஸோ கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வந்து ரைஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா மூங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கார்ன் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கார்லிக் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஆனியனையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் சில்லி சேர்க்கலை. அதுக்கப்புறமா வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுக்கிற கார்ன் அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சுகர், கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா பாயில் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் அதையும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போது தால் பரோட்டா பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஆனியன் இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு மூங் தாலை வந்துட்டு ஒரு ½ டன் வந்துட்டு குக் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நம்ம பரோட்டாக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ராகி ரொட்டி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ராகி ரொட்டியில் வந்து ராகி மாவும் அண்ட் வீட் ஃப்ளவரும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம எப்பவும் போல் தால் பரோட்டா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உருட்டி இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உள்ள இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்திருக்கு. இது கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் இல்லை மின்ட் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் Thursday. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ அதனால் வந்துட்டு சரி கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பண்ண போகிறேன். என்ன ரெசிபி இன்றைக்கி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எக்கு சேமியா ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பாயில்டு மூங் தால் வச்சு அதையும் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரூட்ஸு அண்ட் பாதாம் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் கொடுத்தேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்துட்டு இது மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி சோக் பண்ணியிருந்த மூங் தால் இதை வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இதை பாயில் பண்ணி கொடுத்துட்டேன். நான் எப்போவுமே க்ரீன் கிராம் தாலை வந்துட்டு நிறைய சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பாயில் பண்ணி அன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றிடுவேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு பன்னீர் பண்ணுறதுக்கான பாத்திரம். பட் இதுலேயே நான் வந்துட்டு இந்த மூங் தாலை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வச்சுட்டேன்னா இது எனக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு ஸ்ப்ரவுட்ஸாக மாறி கிடைக்கும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும் இதை நான் வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுவேன். வெளியே தான் வைப்பேன். நான் வந்துட்டு இதை வந்து துணிலெலாம் கட் பண்ணிலாம் வைக்கலை. ஸோ எனக்கு இதில் வைக்கும் போது எனக்கு நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் லைட்டாக சேமியா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேமியா வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக நீங்கள் இப்போ 1/4 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்புக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பாயில் ஆகிற வரைக்கும் இதை பக்கத்துலேயே இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா கூட குழஞ்சிரும். இது கூட பண்ண தெரியாதாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட
கூட கொஞ்சமாக சால்ட்டு அண்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டேன். எனக்கு அப்போ தான் உதிரி உதிரியாக கிடைக்கும்ன்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாயில் பண்ண சேமியாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் ஒரே ஒரு வெங்காயம், நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, நம்மளோட ஸ்க்ராம்பிள்டு எக்கு பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதையும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சேமியா மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இட்லிக்கு மாவு அரைச்சேன். ஸோ அதில் கொஞ்சமாக வந்துட்டு உளுந்த மாவு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அவனுக்கு மட்டும் ஒரு 4-5 வடை மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் என் பையனுக்கு நான் கொடுத்த லஞ்ச் பாக்ஸஸ். ஃப்ரைடே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவராக இருந்தது. அதனால் வந்துட்டு ஃப்ரைடே அவனுக்கு ஸ்கூலுக்கு போகலை, அதனால் நோ லஞ்ச் பாக்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், see you.